ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது உருளைக்கிழங்கு புலாவ். நம்ம புலாவ் பண்ணியிருப்போம், ஆனால் இது உருளைக்கிழங்குல நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் தோல்வி தான் உன்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்பதை மறந்துவிடாதே. ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். இப்போது நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கலாம். புதினா ஒரு கொத்து, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன், தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது நான் அரை கிலோ அரிசிக்கு, பாஸ்மதி அரிசிக்கு நான் அளவு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகா பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். தயிர் போட்டோன்னா தான் போடணும், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த தயிர் கொதித்து இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். நான் அரை கிலோ அரிசிக்கு 2.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கிளாஸுக்கு ஒரு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போது தண்ணி கொதிக்குது, நான் அரிசி போட்டுறேன். நம்ம இப்போ இதை மூடி போட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது அரை கிலோ நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுருக்கேன். அதாவது தோலை சீவிட்டு வேக வச்சுடுங்க. அதாவது 50% மட்டும் வேகணும். ரொம்ப கொலன்னு வெந்துடக்கூடாது. இந்த மாதிரிங்க பாருங்கள், முழுசாக இருக்கணும், ஆனால் பாதி வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா இதை வறுக்க முடியாது. இது நம்ம இப்போது 65 செய்ய போகிறோம். உருளைக்கிழங்குல 65 செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதில் இப்போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2.5 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ நான் இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரட்டவே முடியாது. உருளைக்கிழங்கு எல்லாம் புட்டு போயிடும். ஓகேங்களா? அதனால தான் பாதி மட்டும் வெந்துக்கணும். ஓகே, இப்போ இது பெரட்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது இதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த சாப்பாட்டில் போட்டுக்கலாம். பாதியை இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா இது அப்படியே சவுண்டு ஆகிடும். அதனால தான் இது மொறுமொருன்னு இருக்குது. அது வந்து சவுன்னு ஆகிடும். அதனால் பாதியை இதில் போட்டுக்கோங்க. பாதியை தனியாக வச்சிங்கன்னா இது மொறுமொருண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம். நான் இப்போ பாதியை இதில் போட்டுக்கிறேன், பாதியை தனியாக வைக்கிறேன். பாதியை எடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது இந்த மொறுமொருன்னு இருக்கிறத கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சாப்பாட்டில் இதை போட்டுறேன் பாதியை. இப்போது
இதில் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கூட விரும்பி பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுன்னா செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ இதை பரட்டிட்டு காமிக்கிறேன். நம்மளோட உருளைக்கிழங்கு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். நீங்கள் இதுலேயே உருளைக்கிழங்கை போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் சவுண்ட் ஆகிடும். தனியாக கிறிஸ்பியாக கொஞ்சம் வச்சாங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.